வணக்கம். இவர் பேர் ஆர்தர் ஹெய்லி. He has written a lot of books. Canadian author அவர். இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. He picks a very interesting story, of course, but he picks a domain, an industry, and he bases the whole story inside that industry. நல்லா திக்கு புஸ்தகம் தான் எழுதுவார். அந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்குள்ள சுவாரஸ்யமான ஒரு ஃபிக்ஷன், நல்ல த்ரில்லர் ஒன்று இருக்கும், ஒரு மர்டர் இருக்கும், ஏதாவது இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இருக்கும். தட் வில் பி குட். பட் அதை படித்து முடிக்கிறதுக்குள்ள, அந்த ஃபிக்ஷனை என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள, யூ வுட் ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் அபவுட் த இன்சைட் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ், என்னெல்லாம் சேலஞ்சஸ் டே டு டே அப்படிங்கிறத ஏர்போர்ட் புக்கில் பார்க்கலாம். அது மாதிரி ஈவினிங் நியூஸ் ஒரு நெட்வொர்க் நியூஸ் சேனலில் வாட் ஆர் த சேலஞ்சஸ். ஸ்ட்ராங் மெடிசின் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டிடெக்டிவ்ங்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அண்ட் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன சஃபர் பண்ணுறார், என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு. தட் இஸ் ஹிஸ் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். He is a storyteller with a difference. அவர் ஒவ்வொரு கதைக்கும் 3 வருஷம் எடுத்துப்பாராம். 1.5 years he will write. But அதுக்கு முன்னாடி he will research for 1 year on the topic. And then he'll spend 6 months analyzing the notes from the research. அதுக்கப்புறம் தான் கதையை எழுத ஆரம்பிப்பாராம். So, no wonder that you understand something about the industry. Overload, for example, is about power transmission, power storage and power transmission, how it happens in California. Abdinu story. You will understand the inside of the industry. Modern day அப்படி ஒருத்தர் இருக்கார். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை. டான் பிரவுன். Some people don't like him much. அவரோட ரைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அல்லது அவருடைய plots இருக்கட்டும், some people don't like, but really money spinning author. He has done well for himself. Personally, ஆர்ட்டில் இவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்குது, இவ்வளவு ரிலிஜன் இருக்குங்கிறது டாவின்சி கோட் படித்தப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டுட். அது மாதிரி டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸில் தான் பிரேக்கபிள் கோட், அன்பிரேக்கபிள் கோட், ஹவு மச் of our day-to-day world, day-to-day life depends on encryption not being broken அப்படிங்கிறத அந்த புக்கை படித்த போது தான் தெரிஞ்சது. அது மாதிரி இன்ஃபெர்னோவில் தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு வினோதமான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. பட் ஹவு டேஞ்சரஸ் தேட் இஸ், த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வருது. டிசெப்ஷன் பாயிண்டில் ஏலியன் பீயிங் இன் ஆர்டிக் அப்படி ஒரு கதை. ஸோ ஆர்டிக்கில் நம்மளுடைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சயின்டிஸ்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஹவு டு தே லிவ். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் இன்சைட் இன் டு those aspects of human endeavor. இதில் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வந்தது. many of you might have watched the movie at least, if not read the book. இந்த புஸ்தகத்தில் ஒரு போப் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, what are all the machinations, what are all the politics behind the choosing and declaring of the next pope அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இருக்குது, அதில் ஒரு ஆன்டி மேட்டர் கான்செப்ட் இருக்குது, சயின்டிஃபிக். அதுதான் நம்மளுடைய டான் பிரவுன் ஸ்டைல். பட் ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த டெசிஷன்ஸ், த ஸ்பின்னிங் ஆஃப் த வீல்ஸ் ஃபார் சூஸிங் த நெக்ஸ்ட் போப். தேர் ஹீ இன்ட்ரடியூசஸ் தி கான்செப்ட் ஆஃப் த டெவில்ஸ் அட்வொகேட். என்ன அது அப்படின்னா, எல்லாரும் இவர் நிஜமாவே மிரக்கிள்ஸ் பண்ணியிருக்கார், நிஜமாவே உலகத்துக்கு நல்லது பண்ணியிருக்கார், he deserves being made the next போப் ஆண்டவர் அப்படின்னு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது, அவருடைய தவறுகளையும் கொஞ்சம் நோண்டி பார்க்கணும் இல்லையா, ஏதாவது சொதப்பிருக்காரான்னு பார்க்கணும் இல்லையா, அவருடைய ஸ்கெலிட்டன்ஸ் இந்த கபோர்ட்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணும். அப்புறம் யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது இல்லையா. we have to uphold the faith, not the person அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெவிலுக்கு வாதாடுறதுக்காக ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு அனானிமஸாக ஒருத்தரை நியமிச்சுட்டு, அவர்
இவரை பற்றி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒன்று நடந்தது, ஆனால் அதில் என்னமோ ஒரு விஷயம் தெரிஞ்சது, பட் மறைச்சிட்டாங்க, இந்த விஷயம் சரியாக இன்னும் வெளி வரலை, இப்படி ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது அவரை பற்றி, சின்ன வயசில் இந்த இடத்துல பிரெட்டு திருடினாராம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை கிண்டி கிளறது தான் டெவில்ஸ் அட்வொகேட்டோட வேலை. அது இப்போது பேனிஷ் பண்ணிட்டாங்க. There are other methods to find that out. But the concept has been taken into the English language. The devil's advocate is the person who says, நான் உன்னோட சண்டை போட வரல, நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் முன்னாடி வைக்கிறீங்க, அதுக்கு நான் சண்டை போட வரல, பட் ஒரு கால் யாராவது இப்படி சொன்னா, I'm just being the devil's advocate here. யாராவது அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. The devil's advocate takes the position. I am not arguing, but I am taking the position of somebody who might argue. So that is the devil's advocate. ஒரு ப்ரொஃபஸர் அவருடைய கிளாஸ் ரூமில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவாக போட்டிருக்கார். ஒரு 2 பசங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னப்பா எந்த சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறார் ப்ரொஃபஸர். இந்த மாதிரி அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவன் இவன் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பித்து வச்சான்னு அவன் சொல்கிறான். 2 பேரும் வாங்க, முதுகை காட்டிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு டேபிளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நிற்க வைக்கிறார். நிற்க வச்சுட்டு டேபிளுக்கு உள்ளே இருந்து he picks up something, a ball, and places it on the table. And then both of you turn around அப்படிங்கிறார். 2 பேரும் திரும்புகிறாங்க. திரும்பின உடனே என்ன கலர்னு சொல்லு அப்படின்னு இவனை கேட்குறார். என்ன கலர்னு சொல்லு அப்படின்னு அவனை கேட்குறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் by now. So the story goes that one person says it's black, the other person says it's white, and then he says turn around, both of you go switch places, now tell me what color it is. And they realize that it is half white and half black. One person can not see what the other person sees. Classic case of a limited point of view introducing a subconscious bias. உனக்கே தெரியாமல், உனக்கு தெரிந்ததுதான் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடும், அதுதான் முழு உண்மை அப்படின்னு நினச்சிக்கிண்டு நீங்கள் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் அது. It is very hard to get the other person's point of viewன்னு நம்ம பழைய சில quotidiansலையும் பார்த்துருக்கோம். That is the indication of maturity அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார். Yesterday, I received a beautiful sketched visual that took this to the next level. So, look at this. So, there are 2 people arguing. And one person says, this is the solution. This is the only way to do it. அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருக்கார். And there is this other person who says, no, this is the solution. Sorry, not that. This is the solution. அங்கே பத்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த காம் மேனேஜர்னு வச்சுக்கலாமே, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. He says, give me yours. Together they form part of the solution. இன்னும் வேற பார்ட்ஸ் இருக்கு. நீ சொல்யூஷன் நினைச்சிட்டு இருக்கிறதும் கரெக்ட், நீ சொல்யூஷன் நினைச்சிட்டு இருக்கிறதும் கரெக்ட். உங்க 2 பேருக்கும் இன்னொருத்தரது தேவைங்கிறது புரியல. உங்க 2 பேருக்கும் உங்க 2 பேரை தாண்டி வேற ஏதோ தேவைங்கிறதும் புரியல. So this is the contribution that a manager can actually make in resolving dilemmas and arguments. Bring in the perspective from a mature point of view. Acknowledge, நீங்க சொல்றதும் right. Together, we need to bring something else also, a third component, and that is when it becomes the wholesome solution. இல்லையா? Point of view. Thank you.